அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைமாத கர்ப்பிணியை போல் நடப்பதுதான் அடிப்பிரதட்சணம். அடிப்பிரதட்சணங்கிறது ஒரு கால் மேல இன்னொரு கால் பக்கத்தை ஒரு காலை தாண்டி இன்னொரு காலை வச்சுட்டு கிடுகிடுன்னு ஓடிடுறாங்க. அது கிடையாது. ஒரு கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி எப்படி நடப்பாலோ அது மாதிரி நடக்கணும். ஒரு அடியை கூட விடாம நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவு நிதானமாக நடக்க வேண்டும் என்பதுதான் அடிப்பிரதட்சனுடைய தத்துவம். அந்த அடிப்பிரதட்சண காலத்திலே நமக்கு அந்த ஃபுல்லா பண்ற அந்த ஒவ்வொரு நிதானமா பண்றோம் இல்லையா, அப்ப நிதானமா நம்மளுடைய பிரெத்ல இருந்து எல்லாமே ரொம்ப நிதானமா இருக்கும். முழுக்க முழுக்க இறை நாட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனால பலன் இருக்கும். அடிப்பிரதட்சணம் பண்ணும்போது நம்ம காதில் எதையாவது போட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று கேட்டு போறது அல்லது மொபைல்ல ஏதாவது நோண்டிக்கிட்டே அடிப்பிரதட்சணம் போறதெல்லாம் பலன் தராது. ஸோ அப்போ இது பண்ணிட்டோமே எனக்கு பலன் இல்லையா, அப்போ பலன் இருக்கதான் இருக்காது. ஸோ அப்போ அந்த அடிப்பிரதட்சணம்ங்கிறது நிறைமாத கர்ப்பிணி எப்படி எப்பொழுதுமே தன்னுடைய அந்த நிறைமாத டைம்ல முழுக்க முழுக்க அவளுடைய குழந்தையுடைய ஒரு கவனமாக இருப்பாளோ அந்த குழந்தையுடைய கவனமாக இருப்பது போல் அந்த நிறைமாத கர்ப்பிணியின் நிலையை போல் நாம் அடிப்பிரதட்சணம் செய்வது அப்படிங்கிறது செல்வ ரீதியான விஷயத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பான முறையில். ஸோ இது ஹோரை ரிலேட்டட் விஷயத்தை இதை கவனமாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.